பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்க அன்புராணி இருப்பாங்க. அங்க பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நெறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்க வீட்ல பார்த்திருப்பீங்க, பக்கத்து வீட்ல பார்த்திருப்பீங்க, இல்ல உங்களுக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்துல இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்கள தவிர வேற யாரும் பொருத்தமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்ளோ நல்லா பண்ணியிருக்கீங்க. அவ்ளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன். உங்க கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படி. கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்க வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார் நமக்கு இதெல்லாம் தட்டாவது. எல்லோருக்கும் வணக்கம். மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசிச்சு புடிச்சு பண்ண படம். அதுக்கு காரணம் அதோட கதை அண்ட் கதைக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்கார்ந்திருக்கிற அன்புராணின்னு சொல்லுவேன். தேங்க் யூ கிஷோர் வாய்ப்புக்கு. ஏன்னா இந்த கேரக்டர்ல நீங்க என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல. பட் ஐம் கிரேட்ஃபுல். பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட், ரொம்ப தூரம். அது ஆனா வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி, நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து, அத ஸ்க்ரீன்ல பார்க்கறது தான் பெரிய ஹை. அண்ட் அது இந்த படம் எனக்கு குடுத்திருக்கு. அத மிஸ் பண்ணாம பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும். தேங்க் யூ. அண்ட் என்னோட கோ-ஸ்டார் கதைநாயகன் முனிஷ்காந்த் சார். இரிட்டேட் பண்ண தான் சொல்றேன். இந்த கேரக்டர் பொறுத்தவரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். ரொம்ப எதார்த்தமான ஒரு தோற்றம். நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை. அதுக்கு உங்கள தவிர வேற யாரும் பொருத்தமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்ளோ நல்லா பண்ணியிருக்கீங்க. அவ்ளோ வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்வேன். உங்க கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. இந்த படத்துல சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட அ பார்ட்ட பெஸ்ட்டா பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து வி ஹேவ் அ வின்னர் ஹியர். ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நாங்க நெனச்சத விட சிறப்பா படம் வந்திருக்கு. சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்க ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் அவர் விட்ட இடத்துலருந்து அதே பேஷனோட, அதே வந்து அந்த லெகசிய வந்து முன்ன எடுத்துட்டு போற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்க போணும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த படம் 21st வருது. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. படத்த போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. மேம் நீங்க கண்டிப்பா இத பத்தி பேசணும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டருக்கும் அன்புராணிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க. ஸோ உங்க க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா? முடிச்சிடலாண்ணா. டைம் ஆகுதான் ப்ரோ. ரைட். சீக்கிரம் முடிச்சிடறேன் இருங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல இருந்து நீங்க பார்க்கும்போது அன்புராணி ஏதோ ஒரு வகையிலயாவது உங்களுக்கு பரிச்சயமா இருந்திருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து ஏதாவது ஷேர் பண்ணலாமா? பரிச்சயம்னா நெறைய பார்த்துருக்கோம். பக்கத்துல சண்டை வந்துச்சுன்னா வந்து போய் பார்ப்போம் என்ன சண்டை போடுறாங்கன்னு. அங்க அன்புராணி இருப்பாங்க. அங்க பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரி நெறைய பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர் தான் அது. எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்க வீட்ல பார்த்திருப்பீங்க, பக்கத்து வீட்ல பார்த்திருப்பீங்க, இல்ல உங்களுக்குள்ளேயே பார்த்திருப்பீங்க. ஸோ ரொம்ப பக்கத்துல இருக்க கேரக்டர் தான். அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ. தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச். நாங்க நவம்பர் 21 பார்க்குறோம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் நமது இயக்குனர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரத்தன சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த படம் கிஷோர் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு கடையில் தான் உட்காந்துருந்தேன். அங்கே வந்து சொன்னார், அண்ணே ஹீரோ அப்படின்னாரு. ஏங்க நான் என் பொழப்பு கரெக்டாக போயிட்டுருக்கு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னேன். இல்லை நீங்கள் கதையை கேளுங்கண்ணே அப்படின்னாரு. கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த பூஸ்டேஜ் இருக்கும். அதனால தான் நான் இந்த படத்தையே நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமாம் எங்கள் சித்தப்பா வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் சித்தப்பா என்னை இப்படி சொன்னார், ஆமாம் பக்கத்து வீட்டில் இப்படி தானே கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சுறேன். எடிட் சாருக்கு பெரிய நன்றி, கேமராமேன் சாருக்கு பெரிய நன்றி, இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி, அது போக துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக வந்து ஆல் டெக்னீஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி. இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன்.
இப்போ வந்து கிஷோர் சார் என்கிட்ட கதை சொல்லிட்டு 4-5 கம்பெனி போனார். அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். தலைவரே இது மாதிரி ஆக்சஸ் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டு வச்சிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னு. நீங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரிங்க, மரத நாணயம், ராட்சசன் பேஜ் இப்படி படிப்படியாக நான் அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்குறது தெரியுமா? நீங்கள் இப்போ இந்த சம்பளம் போட்டு வச்சுருக்கீங்களே, அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன். போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க, நல்லா இருக்குங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத விட இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவை. அது தேவ் சார் பூர்த்தி பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா டேரக்டர்ஸை உருவாக்கின கம்பெனி ஆக்சஸ். இதனாலே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு என் சுயநலமாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டெல்லி பாபு சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ வந்து நான் எடுத்தேன் ஒரு சேனலில், அவங்களோட அந்த மூவி டீமை. அப்போ நான் போய் கேட்டேன், சார் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க சார், நான் அந்த மாதிரி சேனலில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ சார் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரி எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒரு 30 நாளில் ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு இந்த படத்துக்கான ஒரு கால் வந்து கூப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரோலில் இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் அது கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம் ஓவரால் அந்த படத்தில். ஒரு முனிஷ்காந்த் சாரை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள், ஏன்னா அவரோட தான் நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருக்கு. முனிஷ்காந்த் இருக்கட்டும், அந்த நாசர்னு ஒருத்தர் இருப்பார் எங்க சார், அந்த ஒரு கோஆர்டினேட்டர், ஒரு ஜென்டில்மேன் இருப்பார், இருக்காராம். ஏன்னா ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, அப்பதான் ஃபர்ஸ்ட் இப்போ சரி நம்ம வந்து ரிலீஸ் பண்ண போறோம், ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போறோம் தம்பி, நீங்க வந்துருங்க, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி நான் உள்ள போனேன். உள்ள போகும்போது என்னை பார்த்தோன்னே சொன்னாரு, அடுத்த சிவகார்த்திகேயன் வந்தாச்சு அப்படின்னாரு. இப்போ ஒரு 20 பேர் பேசியிருக்காங்க. யாராவது என் பேரையோ இல்ல அந்த ஆட்டோக்கார ஒரு ஆள் இப்ப தெரியாது நம்ம பேரு சில பேருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோக்கார மாதிரி ஒரு பையன் வந்தான், இது ஓகேனால அப்படி அந்த மாதிரி இருக்குது. அவர் இதனால தான் நான் கூட யோசிப்பேன், முனிஷ்காந்தன் எப்போ வந்து கதையின் நாயகன் கதாநாயகன் சொன்னாலே அவர் வந்து ஐயோ சார் நீங்க வர எதையாவது கிளப்பி விட்றாதீங்க சார், நமக்கு இதெல்லாம் தட்டாவது. நான் யோசிப்பேன், ஏன் சார் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒருவேளை உண்மையிலே வந்து அவருக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லையா, இல்ல வந்து காமெடி ட்ராக் நல்லா போயிட்டு இருக்கு, இவனுக்கு பாட்டுக்கு இப்படி ஒன்றை மாட்டி விட்டு அதுக்கப்புறம் ஒரு படத்துக்காட்டி 1.5 வருஷம் வெயிட் பண்ண வச்சா நம்ம அந்த அதுதானே சார். அதேதான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அவருக்கு வந்து ஒரு மல்டியா அதை பண்ண முடியாது அப்படின்னு, அதனால இருக்குமோன்னு தெரியல. அதனால அவர் தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சு போகும்போது அவர் பேசுறேன். பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலேயே நாங்கள் இப்போ டெலிவிஷனில் பண்ணுறோம், நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா காமெடி பண்ணுறீங்க, நல்ல ஒரு ஐடியா, நல்ல காமெடி ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. பட் அது பிக் ஸ்க்ரீன்லாம் ஏன் வரதில்லை அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக உண்மையிலேயே அது வேறையா இருக்குது, இது வேறையா இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ரிப்பேர்டு ஒர்க்காக இருக்குது. அது ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்துகிட்டு அந்த கேரக்டரை நம்ம வந்து ஒரு உள்வாங்கி அதுக்கு மேலே போய் பண்ணும். இப்போ டெலிவிஷன்னா ஸ்பாட்டில் டக்குன்னு நமக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இருந்தால் அது பண்ண முடியும். பட் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. அது வந்து நான் கிஷோர் அண்ணங்கிட்ட போனதுனால ஏதோ தப்பிச்சேன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து ஒரு ஸ்கிரிப்டோடு இருந்து இதான் இதை பண்ண போகிறீங்க, இதான் பண்ண போகிறீங்க, எல்லாம் பக்காவாக வந்து இது எங்களை எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் கூட ஒர்க் பண்ணவரில் வந்து முனிஷ் அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு உண்மையிலே ஹீரோ மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். டக்குன்னு நான் தம் அடிச்சுட்டு பாதி வச்சு அதை எடுத்து அடிப்பார். ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு கை. அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்புறம் மேம் கூட எனக்கு வந்து பெருசாக காம்பினேஷன் இல்லை, பட் அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் முனிஷ் அண்ணன், அப்புறம் கோடாங்கி ரிவ்யூஸ் அவர் அப்புறம் அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ரியல் ஓஜி ராதா ரவி சார் கூட இருந்துச்சு. ஏன்னா அவர் தான் எங்கள் எல்லாரையுமே வந்துட்டு செம்ம ஃபன் பண்ணார். எங்களுக்கு ஒரு 11 நாள் ஒரு 12 நாள் அவர் கூட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா யாரையுமே கலாய்ச்சிக்க மாட்டோம். பட் அவர் வந்தாருன்னா செட்டில் எல்லாரையும் கலாய்ப்பார். சுதர்சன் சார்லாம் வச்சு வாங்குவாப்புல வேற லெவலில். அது அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கொஞ்சம் அழகா இருந்தா ஒரு மாதிரி கேமரா ஆங்கிள் செட் பண்ணுவான், நம்மளை கண்டிக்க மாட்டான் அந்த மாதிரி பேசுவார். அது மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப சென்சிபிளாக இருக்கும் அவர் சொல்கிறதுலாம். ஒரு வாட்டி ஒரு ஷாட்டை கொஞ்சம் சீட் பண்ணி எடுக்கிறோம் சார், கொஞ்சம் அப்படி வாங்க சார், டக்குன்னு வந்துருங்கன்னா ஃபஸ்ட்டு கேமராவே மூவ் ஆகலை. அதுக்கு அவர் சொன்னார், இது ஃபஸ்ட்டு கேமரா மூவ் பண்ணுங்க தம்பி, அப்புறம் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க, வண்டலூரில் சாப்பிட்றதுக்கு இங்கே வாயை திறந்துட்டு போக முடியுமா. மிரண்டுட்டேன் நான். என்னடா மனுஷன், என்னடா இப்படி ஒரு ஸ்கில்லான எப்பேற்பட்ட ஒரு பஞ்சை வந்து அசால்ட்டாக அடிக்கிறாரு. ஸோ அவர் கூடலாம் ஒர்க் பண்ணது நிறைய எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் கோடாங்கி ரிவ்யூ சார், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்புறம் வந்து இவங்க
இது பூர்ணேஷ், ஐயோ அது வேற அப்படி சொல்லக்கூடாது. ஜெயம் ரவி சார் கூட ரவி மோகன் சொல்லாம விட்டுறலாம். இவரை வந்து இப்போ தேவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேவ் சார் அண்ட் துரை சார் டிடி காம்போ. ஜென்ரலாக ஒரு டிடி காம்போனா வந்து குடிக்கிறவங்கள பிடிப்பாங்க, இவங்க நடிக்கிறவங்கள பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அற்புதமாக அந்த வகையில் எங்களுடைய இந்த க்ரூ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம். அவங்க கூட நான் அந்த இது ப்ரொமோஷன் அப்போ தான் நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 2 பேருமே ரொம்ப ஸ்வீட், ரொம்ப ஜாலியாக பழகுனாங்க. ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அதான் மிடில் கிளாஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி விஷயம் இருக்கும். அது இல்லாமலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அப்போ சொன்னாங்க நவம்பர் 21 நம்ம படம் மட்டும்தான் வருது, வேற லெவலில் இருக்கும்னாங்க. 3 நாளில் டப்புன்னு மாஸ்க்குன்னு ஒரு படம் வருதுனாங்க. அடுத்த ஒரு 2 நாளில் தம்பி இப்போதான் இப்போ இன்னொரு படம் வருதுனாங்க. இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு டீசர் பார்த்துட்டு வரேன். நவம்பர் 21 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 படம் 6 படம் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா படமே வந்து ஒரு உழைப்பு போட்டு தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படங்களை வந்து நல்லா கொண்டாடுங்க. பட் இந்த படம் எங்கள் படம், நான் அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். உண்மையிலேயே நிறைய பேர் மனசை பிடிக்கும். நல்ல ஒரு படம். அண்ட் இதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றிண்ணா, நன்றி. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள், எவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த படம் வந்ததுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய வரும்னு எதிர்பார்க்குறோம். நான் சொன்ன மாதிரி நீ பேசுறேன். இல்ல நான் நல்ல முறையாக கேட்குறேன். இல்லை அப்படிதான், உண்மைதான். நான் சொன்ன மாதிரி தான். டெலிவிஷன் வேற, இது வேற அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில பெரிய படங்கள், அப்புறம் வெப் சீரிஸ் இந்த மாதிரி பெருசாலாம் கமிட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லா வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இதில் பார்க்க ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாம் தேங்க்யூ. அண்ட் ஆக்சுவலி நான் ரெடியாக பேசுறதுக்கு. ஸோ சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சிஷ்ய புள்ளை பிரணவம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் நான் பாடினேன்றதுக்காகலாம் சொல்ல, நிஜமாலே இந்த பாட்டு செம்ம க்யூட்டாக நான் இந்த மாதிரி பாட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாங்காக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் படத்துக்கும் 21st அன்னைக்கு வந்து தியேட்டர்ஸில் எல்லாரும் பார்க்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பேசும்போது அப்படியே மைனஸில் போயிடுறீங்க வால்யூமு. அப்படியா? இல்லை மைக் கொடுத்துருக்கீங்களேங்கிறதுனால மைனஸில் பேசுகிறேன், அவ்வளோதான். இல்லை நான் கத்தி கூட பேசுகிறேன். 2 வரி பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நீங்கள் பாடின சாங்கு. ஓகே. பிரணவ் ப்ரோ ஓகே தானே? இல்லை lyrics கேட்டு எங்க சொல்கிறாங்க அனுப்பிச்சீங்க? அதனால. இல்லை நேற்று தான் ரெக்கார்ட் பண்ணோம். அவ்வளோலாம் மூளை இல்லை எனக்கு. ஐயோ இதெல்லாம் போட்டுறாதீங்க ப்ளீஸ். ஓகே. லைவா? ஓ போட்டீங்களா? பூமி மேலே வந்து ஆடும் சந்தோஷ மூச்சு காற்றே, ஓ ஓடி ஓய்ந்து பின்னாலும் ஆசைதான் ஓயுமோ, காரணம் வேண்டுமா சிரிக்க. லிரிக்ஸ் அவ்வளோதான் தெரியும். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உண்மையாகவே உங்களோட இதுல இருந்து இது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு பாட்டு. ஆமாம். தேங்க்யூ. ஆமாங்க, தேங்க்யூ. கரெக்ட். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ விஷ் மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டெல்லி பாபு சார் தான் இந்த கதை சொல்லும்போதே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ளே போய் வாழ்ந்து இந்த படத்தை பண்ணுவோன்னு முடிவு பண்ணார். முதல்ல அவருக்கு நான் நன்றி. அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க துரை பிரதர். ஆமாம், இப்போ இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக மாறப்போகுது. அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு. கூடவே தேவ் பிரதர். இவங்க 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்து வந்து நம்ம டீமை பற்றி ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். அடுத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு 2 மினிட்ஸ்குள்ளே முடிச்சிடுவேன். மெயினாக வந்து அப்புறம் நம்ம முனிஸ்கான் சார், விஜயலட்சுமி மேமு, இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான். எல்லாத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். எல்லாமே ரியலாக இருக்கு. எங்கள் அத்தை மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க. என்னென்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸு, இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை, அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும். அடுத்த ராதாரவி சார் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அடுத்து வேலராமூர்த்தி சார், அவரும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும். அப்புறம் குரேஷி வந்து இதில் வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் கோடாங்கி, காளி வெங்கட்டு, இவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஓபி சுதர்ஷன் வந்து இதை எவ்வளோ லைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைவாக கொடுத்துருக்காரு. அதை எந்த இதுவும் இல்லாமல். அப்புறம் எடிட்டர் வந்து இந்த படத்தோட பில்லர். ஆமாம், அது ஃபுல்லாக கூடவே இருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சார். அப்புறம் வந்து நம்ம
பிரணவ் வந்து ஒரு கேக்கியான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு. அப்புறம் டைரக்ஷன் டீமு சபரி, மகேஷு, அப்புறம் ஒரு வெங்கடேஷு, முக்கியமா அப்புறம் விஜயராஜு கோ டைரக்டரு, அப்புறம் கோபால். கோபால் தான் வந்து என்னோட 50% இதை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி குடுத்தது கோபால் தான். அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அப்ப ரிலிக் ரைட்டர்ஸ் எல்லாமே மோகன் ராஜா சாரு, எல்லாமே அவங்களோட வேலைய பண்ணி குடுத்தாங்க பக்காவா. இப்ப இந்த படம் வந்து ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கணும்? அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இது வந்து யூசுவலா இதுவரைக்கும் இப்ப பார்த்தீங்கல்ல, குடும்பஸ்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம். ஆனா, அத தாண்டி இதுல வேற என்னப்பா இருக்க போகுது? அப்படின்னா, கண்டிப்பா அத தாண்டி வேற ஒரு அனுபவம் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் வந்து வெறும ஒருத்தன் வந்து குடும்பஸ்தன் வந்து கஷ்டப்பட்டான். அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு அப்படின்னு இது மட்டும் கிடையாது. இத தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்ங்கிறது போயிட்டே இருக்கும் படம். அடுத்து என்ன நடக்க போகுது? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. நீங்க உங்க மைண்டுக்குள்ள ஒரு விண்டோ ஃப்ரேம் பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த ஓகேப்பா அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், டீசர் பார்த்தோம். இப்படிதான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு. அத தாண்டி இது ஒன்லி வந்து ஒரு 5% தான். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். 95% வேற ஒரு லெவல்ல கொண்டு போகும். இந்த அனுபவம் உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். இத ஏன் தியேட்டர்ல பார்க்கணும்னா, நீங்க தியேட்டருக்குள்ள போம்போது எல்லாமே தெரியாத முகங்களா இருக்கும். ஆனா தியேட்டர விட்டு வெளியும்போது எல்லாமே ஒவ்வொரு உறவு மாரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். இத ப்ராமிசிங்கா நான் அடிச்சு சொல்றேன். இந்த படத்த கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்க்கணும். ஆமா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்த உங்களுக்கு கண்டிப்பா குடுக்கும். நன்றி எல்லாருக்கும். தேங்க் யூ. ஸோ சுதர்ஷன் ப்ரோ வாங்க மேலைக்கு வாங்க. ஷான் ப்ரோ வாங்க ஸ்டேஜ்க்கு வாங்க. சார் மேல வாங்க சார்.